அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஒரு சில நாட்களில் புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் வர இருக்கிறது. அந்த ரமலான் மாதத்தில் நாம் அனைவரும் முழுமையான முறையில் அந்த மாதத்தை பலன் பெறுவதற்கான உதவிகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. அதிலும் குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்தில் முழுமையான முறையில் நாம் கடைபிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் இந்த தொழுகையால் நமக்கு ஏற்படக்கூடிய பல நன்மைகளை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தொழுகைகளை அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறான் என்கிற அந்த தகவலை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம். முதலில் ஒழு செய்வதனால் நமக்கு நிறைய நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தியாகத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தவல்ல அல் அப்துல் முஸ்லிம் அவில் முஃமின் ஃபகஸல வஜ்ஹஹு خرج من وجهه كل خطيئة نظر إليها بعينه من الماء فإذا غسل يديه خرج من يديه كل خطيئة كان بطشها يداه مع الماء فإذا غسل رجليه خرجت كل خطيئة مشيتها رجلاه مع الماء وآخر قطر الماء حتى يخرج نقي من الذنوب. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் ஒழு செய்வதனாலேயே நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுவதாக அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மூமின் ஒழுவிற்காக வேண்டி அவன் முகம் கழுவினால் முகம் செய்த அனைத்து பாவங்களும் தண்ணீரோடு சென்று விடுகிறது. அவன் கையை கழுகினால் கைகள் செய்த அனைத்து பாவங்களும் தண்ணீரோடு அழிந்து விடுகிறது. அவன் காலை கழுகிற பொழுது தண்ணீரோடு அவன் கால் செய்த அனைத்து பாவங்களும் தண்ணீரோடு கரைந்து போய்விடுவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள்.